சொல்லிசை கலைஞர் சங்கீத்துக்கு சற்று முன்பதாக வழக்கு தொடர்பிலே கடந்த 3ஆம் திகதியிலிருந்து அதிக பேசுபொருளுக்கு உட்படுத்தப்பட்டு வெவ்வேறுபட்ட பகுதியில் போராட்டங்கள், புலம்பெயர் தேசங்களில் சமூக வலைதளத்தை திறந்தாலே விடுதலை கடந்த 3ஆம் திகதியிலிருந்து அதிக பேசுபொருளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய விடயம் தற்காலிகமாக முடிவுக்கு வந்திருக்கிறது. சொல்லிசை கலைஞர் சங்கீத்துக்கு சற்று முன்பதாக சாவகச்சேரி நீதிவான் நீதிமன்றம் பிணை வழங்கி இருக்கிறது. பல்வேறுபட்ட வாத பிரதிவாதங்கள், சமூக வலைத்தளங்கள் திறந்தால இந்த விஷயங்கள் என்று சொல்லி அதை தாண்டி தாயகத்தில் வெவ்வேறுபட்ட பகுதியில் போராட்டங்கள், புலம்பெயர் தேசங்களில் போராட்டங்கள் சொல்லி பெரிய ஒரு விடயமாகவே அண்மை காலங்களில் சமூக வலைத்தளத்தை திறந்தாலே இப்படியான செய்திகளை தான் பார்க்கக்கூடியமா இருந்துச்சு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில எல்லோருடைய கவனத்தையும் ஈர்க்கப்படக்கூடியதாக இருந்தது. நாடாளுமன்றம் இந்த வாரம் இடம்பெறக்கூடிய வேளையில் பிரதான பேசு பொருளை இதுதான். ஜனாதிபதியோடு சில அரசியல்வாதிகள் தொலைபேசியில் பேசியிருந்தார்கள், பல்வேறுபட்டவர்கள் சட்ட நடவடிக்கை எடுத்திருந்தார்கள். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு இளையவனுடைய விடுதலை என்பது மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. தற்காலிகமான ஒரு விடுதலை பிணை கிடைக்கப்பட்டிருக்கிறது. சட்டமாதிபர் திணைக்களம் பயங்கரவாத தடைச்சட்டத்தினுடைய அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழக்கிலிருந்து அதை விடுவித்து வேறு சட்டப்பிரிவுகளுக்கு மாற்றி இந்த பிணை வழங்குவதற்கான ஏதுநிலைகளை உருவாக்கியிருந்தார்கள் என்ற செய்தி எல்லோருமே படித்திருப்பீர்கள். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த இளைஞன் விடுதலையாக இருக்கிறார் என்பதுதான் மிக மகிழ்ச்சிகரமான விஷயமாக இருக்கிறது. இது தொடர்பிலான முக்கியமான விடயங்கள் என்ன நடந்திருக்கு, என்ன அடிப்படையில் இவைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு, இப்படியான விஷயங்களை தான் இந்த காணொலியில் நீங்க பார்க்க போறீங்க. கிளிநொச்சியை சேர்ந்த சொல்லிசை பாடகர் சங்கீத் செனை சற்று முன்னர் பிணையில் செல்வதற்கு சாவகச்சேரி நீதிவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. சாவகச்சேரி நாவற்குழி பகுதியில் இருக்கக்கூடிய கோவில் ஒன்றில் இசை நிகழ்வில் பாடலை பாடி அந்த பாடலுக்கு தனது இசை சேர்க்கையில் உருவான சொல்லிசை பாடலை இணைத்து சமூக ஊடகங்களிலே குறித்த கலைஞன் பகிர்ந்திருந்தார். இது தொடர்பிலே விசாரணைகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய காவல்துறையினர் கடந்த 2ஆம் திகதி குறித்த இளைஞனை கைது செய்து விசாரணைகளின் பின்னர் மறுநாள் 3ஆம் திகதி பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் சாவகச்சேரி நீதிவான் நீதிமன்றத்திலே முற்படுத்தியதை அடுத்து இளைஞனை எதிர்வரும் 17ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மன்று உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இளைஞனை விடுதலை செய்யுமாறு கோரி பல்வேறுபட்ட போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. உச்சநீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை முறல் வழக்கொன்றுமே தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த அடிப்படையில் நேற்றைய தினம் 11ஆம் திகதி சாவகச்சேரி நீதிமன்றத்தில் மனு ஒன்றும் பிணை கோரி தாக்கல் செய்யப்பட்டிருந்தது வியாழக்கிழமை. இவ்வாறு இருக்கக்கூடிய இந்த நிலையில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழாக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு அது மாற்றப்பட்டு தண்டனை சட்டக்கோவையினுடைய பிரிவு 120 கீழே விசாரணைகளை முன்னெடுக்குமாறு சட்டம் அதிபர் காவல்துறையினருக்கு பணிப்புரை விடுத்திருந்தக்கூடிய செய்தி எல்லோருமே பார்த்திருப்பீர்கள். இதை அடுத்து சாவகச்சேரி நீதிவான் நீதிமன்றத்திலே நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு குறித்த இளைஞன் சார்பிலே பிணை விண்ணப்பம் செய்யப்பட்ட நிலையிலே உரிய ஆவணங்கள் மன்றுக்கு கிடைக்காத காரணத்தினால் பிணை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. இருந்தாலும் மீண்டும் நகர்த்தல் பத்திரம் ஊடாக மீண்டும் பிணை விண்ணப்பம் செய்யப்பட்ட நிலையிலே இளைஞனை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதித்திருக்கிறது. இதே வேளையிலே நேற்றைய தினம் கிளிநொச்சியை சேர்ந்தக்கூடிய சொல்லிசை பாடகரை பிணையில் விடுவிக்க வேண்டும் என்று கூறி யாழ்ப்பாண நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பிணை மனு மீதான விசாரணை இடம்பெற்றது. இதன்போது சொல்லிசை கலைஞன் சார்பிலே மன்றிலே சட்டத்தரணிகள் கேசவன் சயந்தன் சொல்லிசை கலைஞனை சாவகச்சேரி நீதிவான் நீதிமன்றத்திலே சாவகச்சேரி காவல்துறையினர் முற்படுத்தும் போது தாக்கல் செய்திருக்கக்கூடிய அறிக்கையில் உள்ள சட்டமுரணான விடயங்கள் சிலவற்றை குறிப்பிட்டு கலைஞனுக்கு தொடர்ந்தும் அநீதி இழைக்கப்படுவதாகவும் அது பாரதூரமான நீதிபொருள் எனவும் மன்றிலே சமர்ப்பணங்களை செய்திருந்தார். எதிர்மனுதாரர்களாக சாவகச்சேரி காவல் நிலைய பொறுப்பதிகாரி, மாவட்ட குற்ற விசாரணை பொறுப்பதிகாரி மற்றும் சட்டமாதிபர் ஆகியோருக்கு அறிவித்தல் அனுப்புவதனை விரைவில் மேற்கொள்ளுமாறும் அறிவித்தல் திரும்பும் திகதியை இன்றைய தினமாக குறிப்பிட வேண்டும் என்று சொல்லியும் மன்றிலே விண்ணப்பம் செய்திருந்தார். இதையடுத்து 23ஆம் திகதியை அறிவித்தல் திரும்பும் திகதியாக மன்று குறிப்பிட்டு அந்த திகதிக்கு வழக்கை ஒத்தி வைத்திருந்தது. இதை தாண்டி நாடாளுமன்ற அமர்வுகள் இடம்பெறுகிற போது பல்வேறுபட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறித்த விடயம் தொடர்பிலே தங்களுடைய பல்வேறுபட்ட கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். இவ்வாறு சிலர் ஜனாதிபதியோடும் தொடர்பு கொண்டு தங்களுடைய பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார்கள். இந்த அடிப்படையிலே குறித்த இளைஞன் சற்று முன்பதாக பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கிறார்.
தொடர்ச்சியாக காலையிலிருந்து அதிகமாக பேசப்பட்டிருக்கக்கூடிய விடயம் இதேதான். அது தொடர்பிலான இறுதியான ஒரு முடிவு சற்று முன்பதாக கிடைக்கப்பெற்றிருக்கிறது. சங்கீத் செனுக்கு பிணை கிடைத்திருக்கிறது. சட்டமா அதிபர் மேற்கொள்ளப்படக்கூடிய பயங்கரவாத தடை சட்டத்திலிருந்து இந்த வழக்கை மாற்றி கொடுத்திருக்கக்கூடிய ஒப்புதலுக்கு அமைவாக பிணை விண்ணப்பம் ஏற்கனவே செய்யப்பட்டிருந்தது. அது நிராகரிக்கப்பட்டது. நகர்த்தல் பத்திரம் மூலமாக மீள பிணை விண்ணப்பம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் தான் அவர் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கிறார் என்பது முக்கியமான விடயம். சட்டத்தரணிகள் இந்த நடவடிக்கை தொடர்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அத்தனை பேரும் பாராட்டுக்கூடிய ஒரு பெயர் குறிப்பிட்டு சொல்வதை தாண்டி ஈடுபட்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பாராட்டுகளை சொல்லியே ஆக வேண்டும். இன்றைய தினம் ரெப்பாடகர் கணேஷ்குமார் சங்கீத் அவரது வழக்கு தொடர்பிலே சட்டத்தரணி கைலைநாதன் சுபாகர் அவர்களால் குறித்த வழக்கு தொடர்பிலே விண்ணப்பம் ஒன்று செய்வதற்காக நகர்த்த பத்திரம் அணைக்கப்பட்டிருந்தது. அதேவேளை மாவட்ட குற்றத்தரப்பு பிரிவான வழக்கு தொடரான மாவட்ட குற்றத்தரப்பு போலீஸ் பிரிவினராலும் குறித்த வழக்கு தொடர்பில் சட்டமா அதிபர் திணைக்களத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற அறிக்கை தாக்கல் செய்வதற்காகவும் அவர்களாலும் நகர்த்த பத்திரம் அணைக்கப்பட்டிருந்தது. குறித்த நகர்த்த பத்திரங்கள் அணைக்கப்பட்டதன் அடிப்படையில் குறித்த வழக்கு அழைக்கப்பட்டிருந்த பொழுது போலீஸார் வழக்கு தொடரான போலீஸார் குறித்த சங்கீத் செனது வழக்கு தொடர்பிலே தாங்கள் சட்டமா அதிபர் திணைக்களத்திலிருந்து ஆலோசனை பெற்றிருப்பதாகவும் குறித்த ஆலோசனையின் அடிப்படையில் குறித்த வழக்கு பயங்கரவாத தடை சட்டத்திலிருந்து நீக்கப்பட்டு இலங்கை தண்டனை சட்டக்கோவையின் பிரிவு 120 கீழாக சாதாரண ஒரு குற்றவியல் வழக்காக தாக்கல் செய்ய இருப்பதாகவும் அது தொடர்பிலே தங்களுக்கு சட்டமா அதிபர்களிடமிருந்து அறிக்கை ஒன்று கிடைக்கப்பெற்றதாக விண்ணப்பம் செய்திருந்தனர். சட்டத்திரணி கைல்நாயன் சுபானவர்களாலும் குறித்த சந்தேகமான சங்கீத் செனது பிணை தொடர்பிலே விண்ணப்பம் செய்யப்பட்டது. எனினும் குறித்த வழக்கில் பொழுதாருக்கு அனுப்பப்பட்ட அதே அறிக்கை கௌரவ சாவச்சேரி நீதவானுக்கும் சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு அனுப்பியிருக்கப்பட வேண்டும். எனினும் குறித்த பயங்கரவாத தடைச்சட்டை நீக்குவது தொடர்பிலும் தண்டனை சட்டக்கோவின் பிரிவு 120 கீழாக குறித்த வழக்கு தொடரப்படவிருப்பதாக தொடர்பான அறிக்கை நீதிமன்றத்துக்கு கிடைக்கப்படவில்லை என்பதன் அடிப்படையில் கௌரவ நீதவானவர்கள் ஏற்கனவே விளக்கமறியல் தினமாக வழங்கப்பட்டிருந்த 6ஆம் மாதம் 17ஆம் தேதிக்கு குறித்த வழக்கை ஒத்தி வைத்திருந்தார். எனினும் அதன் பின்னராக குறித்த வழக்கு தொண்டர் தரப்பு குறித்த சட்டமா அதிபர் திணைக்களத்தின் பிரதியை மூலப்பிரதியை அல்லது உண்மை பிரதியை நீதிமன்றத்துக்கு தாக்கல் செய்யவிருப்பதாக எங்களுக்கு கிடைக்கப்பட்ட அறிவுறுத்தலின் அடிப்படையில் சட்டத்தரணி சுபாகர் அவர்களால் கௌரவ நீதிவானிடம் நகர்த்த பத்திரம் மூலமாக குறித்த வழக்கில் சங்கீத் செனது பிணை தொடர்பிலே விண்ணப்பம் செய்வதற்காக அனுமதி கேட்கப்பட்டிருந்தது. குறித்த வழக்கு பின்னவும் மீளவும் கௌரவ நீதிவானவர்களால் எடுத்துக்கொள்ளப்பட்டு போலீஸ் குற்றத்தரப்பு போலீஸ் மற்றும் சிரேச போலீஸ்வர்கள் தோன்றியிருக்க குறித்த அறிக்கை அவர்களால் சட்டமா அதிபர் வழங்கப்பட்டிருந்த அறிக்கை அவர்களால் நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்டதன் அடிப்படையிலும் சட்டத்தரணிகளால் செய்யப்பட்ட விண்ணப்பத்தின் அடிப்படையிலும் ரெப்பாடகர் சங்கீத் செனுக்கு இன்றைய தினம் பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சங்கீத் செனது பிணை மற்றும் அவர் விடுதலை தொடர்பாக ஒரு தீர்க்கமான முடிவின்ற பிணை வழங்கப்பட்டது. அது தொடர்பிலே அவருக்கு சார்பாக நின்றவர்கள் உதவியவர்கள் அனைவருக்கும் இந்த இடத்திலே நாங்களும் சட்டத்தின் அடிப்படையிலே நன்றி கூற காணப்பட்டிருக்கோம். பிணை நிபந்தனை வழங்கப்பட்டிருக்கு. 3 நிபந்தனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒன்று குறித்த சங்கீதன் கிளிநொச்சியை சார்ந்தவர் என்றபடியால் கிளிநொச்சி மேல் நீதிமன்ற வலயத்துக்குள் வசிப்பராக இருக்க வேண்டும் பிணையாளி. 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 ஆழ்பிணைகள். அதில் ஒரு ஆழ்பிணை உறவினராக இருக்க வேண்டும். 2 பிணையாளிகளுமே கிளிநொச்சி மேல் நீதிமன்ற வலயத்தில் வசிப்பவராக இருக்க வேண்டும் என பிணை நிபந்தனை வழங்கப்பட்டு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. வணக்கம், நான் சட்டத்தரணி தர்மவல்சிங்கம் அஞ்சனன். நான் சட்டத்தரணி சுபாகர் அவர்களால் குறித்த பிணை விண்ணப்பம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. எல்லாருக்கும் வணக்கம். எனக்காக போராடின மக்கள் அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக ஜனாதிபதி அவர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அண்ணா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. பிள்ளைகளை விடுதலை செஞ்சுருக்கணும். அவ்வளோதான் இப்போதைக்கு எனக்கு தெரியும். வேறு என்ன நடந்தனோன்னு தெரியாது. நான் போய் பார்த்துட்டு அந்த சோஷியல் மீடியாவில் அப்டேட் ஒன்று தான். எனக்காக வாதாடிய சட்டத்திறனிகள் உங்களுக்கு விளக்கமாக தந்திருக்கின்றார்கள். எனது பிள்ளைக்காக குரல் கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை கூற விரும்புகின்றேன். எனது பிள்ளையை சிறைச்சாலையிலிருந்து
விடுதலை செய்து வீட்டுக்கு கொண்டு போகின்ற நேரம் இது. எனக்கு இதுக்கு மேலே கதைக்க முடியலை. நான் இதோட நிறுத்திக் கொள்கின்றேன். சட்டத்திறனிகள் உங்களுக்கு விளக்கமாக தந்திருக்கின்றேன்.